வணக்கம். இன்னைக்கு 2 டிசம்பர் 2022 டைம் வந்து கரெக்டாக 9 மணி 19 நிமிஷம் ஆகுது. மார்க்கெட் கேப் டவுன் ஓப்பன் ஆகிருக்கு, மேலே போயிட்டுருக்கு க்ரீன் கேண்டில். இன்னொரு ஒரு கேண்டில் போனக்கப்புறம் தான் நமக்கு வந்து லெவல்ஸ் கிடைக்கும். வெயிட் பண்ணி பார்ப்போம் எந்த சைடு போகுதுன்றதை பார்க்குறோம். செல் வந்திருக்கு, ரோபோவில் எடுத்திருக்கு. பார்க்குறோம் 42,900 புட் ஆப்ஷன் எடுத்திருக்கு. எம்டிஎம் ஒரு 267 ரூபா கிட்ட மைனஸில் இருக்குது. கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். நேரம் பார்க்குறோம், சரியாக 10 மணி 3 நிமிஷம் ஆகுது. இப்போ நமக்கு ஆல்ரெடி எடுத்த ஆப்ஷன் வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு. பார்க்குறோம் கால் ஆப்ஷன் ரெண்டுமே. இப்போதைக்கு எம்டிஎம் பார்க்குறோம், ஒரு 1337 ரூபா கிட்ட எம்டிஎம் மைனஸில் இருக்குது. கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம் மார்க்கெட் எப்படி போகுதுன்றது தெரியல. நேரம் வந்து சரியாக 10 மணி 7 நிமிஷம் ஆகுது. திரும்ப மார்க்கெட் கீழே வருது. 43,067 வந்ததுன்னா நமக்கு திரும்ப வந்து 2 லாட் எடுக்கும். இந்த இடத்துல பார்க்குறோம் என்ட்ரி ப்ரைஸில் 67 66 அந்த ரேஞ்ச் வந்ததுன்னா திரும்ப வந்து 2 லாட் எடுக்கும். மார்க்கெட் கொஞ்சம் இன்றைக்கி சைட்வேஸ் தான் இருக்குது. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். பார்க்குறோம் திரும்ப வந்து ஆப்ஷன் எடுத்திருக்கு. நம்ம ரோபோவில் பார்க்குறோம், நான் சொன்ன மாதிரி 43,065 அந்த ரேஞ்சில் வந்து எடுத்திருக்கு. இப்போது 2 லாட் இருக்குது. டோட்டல் வந்து 2 லாட் இருக்குது. எம்டிஎம் பார்க்குறோம், ஒரு 1000 ரூபா கிட்ட மைனஸில் இருக்குது. டோட்டல் எம்டிஎம் ஒரு 1000 ரூபா கிட்ட இருக்குது. புட் ஆப்ஷன் வந்து எம்ஐஎஸில் 2, என்ஆர்எம்மில் 2 இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம். நேரம் பார்க்குறோம், சரியாக 11 மணி 52 நிமிஷம் ஆகுது. இப்போ நம்ம பார்க்குறோம் மார்க்கெட் வந்து ஒரு சடன் பெரிய ஃபால் ஒன்று போட்டுச்சு. கரெக்டாக போட்ட உடனே என்ன ஆச்சு, நம்மளது வந்து ஆல்ரெடி 2 லாட் வாங்கியிருக்கக்கூடியது டார்கெட் அச்சீவ் ஆகிடுச்சு. அதாவது ஒரு புட் ஆப்ஷன் டார்கெட் அச்சீவ் ஆகிடுச்சு. இப்போது இன்னொரு லாட் 2 லாட் இருக்கிறது அது மட்டும் தான் ஓப்பனில் இருக்குது. இப்போ எம்டிஎம் பார்க்குறோம், எம்டிஎம் வந்து 3,755 ரூபா கிட்ட இருக்குது. இப்போ நமக்கு ஆல்ரெடி ட்ரைலிங் போட்டு வச்சுருக்கோம் நம்ம 3,000 ரூபாக்கு. ஸோ நமக்கு இப்போ வந்து 3,400 ரூபாவில் அந்த ட்ரைலிங் வந்து இருக்குது. 3,400 ரூபா வந்தால் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு கட் ஆகிடும் பொசிஷனு. இப்போ 4,000 ரூபா போயிட்டுருக்கு ப்ராஃபிட்டு. 3,800 ரூபா இருக்குது. மார்க்கெட் வந்து ரொம்ப ஸ்பீடாக கீழே வந்துட்டுருக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். நேரம் பார்க்குறோம், சரியாக 12 மணி 11 நிமிஷம் ஆகுது. மார்க்கெட் பார்த்திங்கன்னா கீழே வந்திருக்கு. ஆல்ரெடி ஒன்று வந்து நமக்கு ட்ரைலிங்கில் இருந்தது ப்ராஃபிட் அச்சீவ் ஆகிடுச்சு. இப்போது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஓவரால் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 3,882 ரூபா. அதாவது டேஷ்போர்டில் பார்த்தா தெரியும், ட்ரைலிங் வந்து 3,848 ரூபா இருந்தது. ஆட்டோமேட்டிக்காக அது மேலே போகும்போது அச்சீவ் ஆகிடுச்சு. இன்றைக்கி ஓவரால் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 3,882 ரூபா நமக்கு ப்ராஃபிட் வந்து புக் ஆகிடுச்சு. ஆர்டர் புக் பார்த்தா இன்னும் நம்ம தெளிவாக தெரியும். ஆர்டர் புக்கில் பார்த்தீங்கன்னா க்ளீனாக டைமோடு இருக்கும். 9:21க்கு 2 புட் ஆப்ஷன் எடுத்தது. 10:03க்கு அது ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு. 10:10க்கு திரும்ப 2 லாட் ஹைப்ரிட்டில் எடுத்திருக்கு. 11:51க்கு 2 லாட் டார்கெட் அச்சீவ் ஆகிடுச்சு. இது 12:06க்கு இன்னொன்று வந்து என்ஆர்எம்மில் இருக்கிறது ட்ரைலிங் ப்ராஃபிட் அச்சீவ் ஆகிடுச்சு. ஸோ ஓவரால் ப்ராஃபிட் நமக்கு இன்றைக்கி 3,882 ரூபா கிட்ட ப்ராஃபிட் புக் ஆகிடுச்சு. இதோட நாளை வந்து ஒரு புது ட்ரேடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.